வீடியோ பார்த்ததுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட்டர் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை உண்மையாவே விரும்புறாங்களா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த வீடியோல கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ கேஸ் வாங்க கிளியரா வீடியோ பார்க்கலாம், ஃபுல்லா பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போலாம். உண்மையாக காதலிக்கும் ஒரு ஆண் எப்போதும் உங்களை பொதுவெளியில் அவமானப்படுத்துவதோ மானபங்கப்படுத்துவதோ அவர்களால் செய்யவே முடியாதுங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல சம்டைம்ஸ் உங்களை அறியாமலே சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களே உங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. ஒரு சிலவங்களாம் அடிக்க கூட செஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலவங்க லைஃப்ல கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி திட்டி கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஐ மீன் இல்லாத பொல்லாத விஷயங்களை பத்தி உங்க முன்னாடியே உங்களை மற்றவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு ஆணும் உங்களை உண்மையை விரும்பினாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. இது எதுனாலும் சரிங்க, என்னைக்குமே ஒரு ஆண் உங்களை உண்மையை விரும்பிட்டாங்கன்னா மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுன்னு அந்த ஒரு விஷயத்த தப்பான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க என்னைக்குமே உயர்ந்தவங்களா இருக்கணும், சிறந்தவங்களா இருக்கணும்ன்ற தாட் தான் இருக்கும். பட் உண்மையா விரும்பாதவங்களுக்கு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ அவங்க பண்ணுவாங்க. அப்படி உண்மையா விரும்பினவங்க பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஸோ உங்க லைஃப்ல உங்க பார்ட்னர் இப்படி பண்றாங்களே என்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக காதலிக்கும் ஆணுக்கு நீங்கள் போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்றால் உங்களிடம் அதிகம் சண்டை போடுவார்கள், கோவப்படுவார்கள். இங்க ரிலேஷன்ஷிப்ல எது எதுக்கோ சண்டை போடுவாங்க. ஆனா உண்மையான காதல்ல மட்டும்தான் என் கூட ஏன் பேச மாட்டேற, எனக்காக ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, நீ ஏன் என்னோட உனக்கு மத்தவங்க தான் முக்கியமா இருக்காங்களா, ஏன் எனக்காக நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் நீங்க பேசாததுக்கெல்லாம் சண்டை போடுவாங்கங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி இப்ப ஏன் பேசாம இருக்கு, பேசு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேசாதது கூட கூட சண்டை போடுவாங்க. ஆனா அந்த சண்டைன்றது ஒரு எப்படி சொல்றதுன்னா அது கொஞ்சல் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் விளையாட்டுக்கா ரொம்ப மனசுல இருந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட சண்டைகள் சண்டை அப்படின்றது உங்க லைஃப்ல அதிகமா நடக்கும். அவங்க இது என் கூட பேசுன்னு எப்பவுமே உங்களை டார்ச்சர் கூட பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ அது ஒரு உண்மையான பர்சனுடைய லவ்வை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தான்றதை நான் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? எந்த ஒரு ஆண் உங்களை உண்மையாக காதலிக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் உங்களிடம் பேசும்போது மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசுவார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா உங்க லைஃப்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னைக்குமே ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து கஷ்டமாக பேசுவாங்க, கோபமாகவும் பேசுவாங்க, சந்தோஷமாகவும் பேசுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு பர்சன் உங்க கூட பேசும்போது மோஸ்ட்லி எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க. ஆனா உங்க கூட பேசிட்டு அந்த கஷ்டத்தை சொன்னதுக்கு அப்புறமா உங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாயிடுறாங்கனாலே அந்த இடத்துல அவங்களுக்கு மனசு திருப்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். ஐ மீன் சொல்றதுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்றதா அதனாலதான் கஷ்டத்துல இருக்கும் போதும் ஒருத்தனால சிரிக்க முடியுது. ஸோ உங்க லைஃப்ல ஒரு உண்மையா ஒரு ஆணுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுடைய மனசுல கஷ்டம் இருக்குன்னா முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லைங்க, ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவங்கள அறியாமலே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் உங்க கூட இருக்கும்போது அந்த கூட சந்தோஷமான நினைவுகள் தான். ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான காதல் இருந்தால் மற்ற பெண்கள் மீது ஆசையோ காமமோ அல்லது காதலோ வருவதற்கான வாய்ப்புகள் 1% கூட இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம், அவன் என்னை உண்மையா தான் விரும்பினா ஆனா ஏன் விட்டு போனான்னு எனக்கு தெரியல, வேற ஒரு பொண்ணை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்னை உண்மையா தான் விரும்பினா ஆனா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. பட் சிம்பிளான ஒரு விஷயம், உண்மையா லவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களால அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உண்மையான காதல் நீங்க உண்மையா பண்ணிருக்கீங்கல்ல, உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்போ உங்களை நீங்க இருக்கீங்க, நீங்க வேற ஒரு பையனை போய் லவ் பண்ணுவீங்களா? மாட்டீங்க தானே. ஏன்னா உங்களோட உண்மையான காதல் மத்தவங்க நினைச்சு கூட பார்க்க வைக்காது அவனை தாண்டி. ஆனா அந்த பர்சன் அந்த ஆணுக்கு உங்க மேல உண்மையான காதல் இல்லை அப்படின்ற போது உங்க உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, அவங்க வேற ஒரு பொண்ணு கூட பேசவும் செய்வாங்க, பழகவும் செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்ககிட்டயும் செய்வாங்க, உங்கள்கிட்டயும் செஞ்சுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சனை நீங்க லவ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான காதலா இருந்துச்சுன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சில கூட சான்சஸே கிடையாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்களே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அவன்கிட்ட உங்க மேல உண்மையான அன்போ காதலோ கிடையாதுன்றத. பட் நிறைய பேர் அவங்களை நம்பி நம்பி மறுபடியும் ஏமாந்து போறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்க லைஃப்ல. நிஜத்தில் ஒரு ஆணுக்கு உண்மையான காதல் இருந்தால் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் அவர்களுக்கு அழகான நபர்களாகவும் இருப்பீர்கள், நீங்கள் வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் சொல்வார்கள். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இந்த அழகு தான். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பொண்ணுன்றது மற்றவங்களுக்கு அவங்க கேவலமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், இவ என்னப்பா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்குமே ஒரு பையனுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, உண்மையாவே அவங்க உங்களை விரும்பிட்டாங்க அப்படின்ற போது மற்றவங்க கண் பார்வையும் இவங்களுடைய கண் பார்வையும் வெவ்வேறாகவே இருக்கும். ஐ மீன் உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் நீங்க தான் அழகுன்ற அளவுக்கு அவங்க நினைப்பாங்க. அண்டு நினைப்பாங்கன்றதை விட அவங்களுடைய கண்களுக்கு அது அப்படியேதான் தெரியுன்றதே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் உங்க லைஃப்ல. நீங்க விரும்பக்கூடிய உங்க லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு
உங்களை அழகா இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்பவுமே ஒரு ஆண் உங்களை அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய கண் பார்வையில நீங்க அந்த அளவுக்கு அழகானவங்களா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்றதா யதார்த்தமான உண்மை. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பண்றவங்களும் சரி, அப்புறம் நீங்க தான் எப்பவுமே வேணும்னு நினைச்சு உங்க கூடவே இருக்கவங்களும் சரி, நிச்சயமா ஒரு உண்மையான காதலை தான் உங்களுக்காக வச்சிருக்காங்க. உங்க மேல பாசத்தையும் காமிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்றத நீங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த 5 ஃபேக்ட்லயே நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்களை உண்மையா விரும்புறாங்களா இல்ல ஏமாத்திட்டு இருக்காங்கன்றத சிம்பிளாவே தெரிஞ்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டி வேணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இதோட பார்ட் 2 வீடியோ வருதுங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவா சரி. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் சீதாடா பை பாய்.